திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல காலமுறை ஊதிய உயர்வு, காலி பணியிடங்கள் நிரப்புதல், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் தொடர்ந்து 5வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாட்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் 5ஆம் நாளான இன்று தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 2 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல காலமுறை ஊதிய உயர்வு, ஓய்வூதியம், காலி பணியிடங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக தேனி மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக சார்பில் போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலா தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். தேனி மாவட்டத்திலே தமிழ்நாடு சத்துணவு ஓய்வூதிய சங்கத்தின் சார்பாகவும் தற்பொழுது 5வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மிகப்பெரிய ஒரு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு தலைவர் தமிழின வேந்தர் தளபதி டாக்டர் பே. ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஒப்புதலோடு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக எங்களுடைய ஆதரவினை இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தெரிவித்துள்ளோம். தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே எண்ணற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் ஆங்காங்கே முகாமிட்டு தன்னுடைய போராட்டத்தை கையில் எடுத்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியானது ஒரு பகுதியானது தேனி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த தமிழக முதல்வர் அவர்கள் இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இந்த ஓய்வூதியம் உயர்த்தி தருவீர்கள் என்று கூறியுள்ளீர்கள். ஏன் அதை நீங்கள் செய்ய மறுத்துவீர்கள்? ஏன் இந்த தாய் உள்ளம் கொண்ட அங்கன்வாடி பணியாளர்களை நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாக்கிறீர்கள்? இன்றைய தினமானது சுமார் ஒரு 600க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்ட களத்திலே சந்தித்து அவர்களை கைது செய்தார்கள். இந்த மாவட்ட நிர்வாகமானது கைது செய்து அவர்கள் சிறையில் அடைக்க முற்பட்ட போது அந்த இவர்களுக்கு இவ்வளவு சாப்பாடு உணவுகள் வாங்கி கொடுப்பது எங்களுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது என்று இந்த அங்கன்வாடி பணியாளர்களை மிகவும் கொச்சைப்படுத்தி வருகிறார்கள். ஏனைய கட்சியை சேர்ந்தவர்கள், எங்களை போன்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்து எங்களிடம் முயன்ற உதவிகளை செய்து வருகிறோம். ஒரு பிஸ்கட்டோ அல்லது குடிநீரோ செய்து வருகிறோம். அப்படியே அந்த பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காவிட்டாலும் கூட அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று இந்த தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல இந்த தேனி மாவட்டத்தில் நடக்கின்ற இந்த அங்கன்வாடி பணியாளர்களின் குறைகளை தீர்க்காவிட்டால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இழுத்து பூட்டு போடும் போராட்டம் நடத்தும் என்பதை இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக கூறிக்கொள்கின்றோம்.